இந்த காணொளியில் நாம் ஒரு ஸ்பெஷல் லாவை பற்றி பார்க்க போகிறோம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013, ஷார்ட்டாக போஷ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. தமிழ் சொல்லதாக இருந்தால் பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் தடுத்தல் தடை மற்றும் குறைதீர் சட்டம் 2013. இதில் என்ன சார் விசேஷம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இது 1997 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பில் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னே சொல்லலாம். பணியிடத்தில் இந்த கோர்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏதாவது உமனுக்கு பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றால் அது அவரது அடிப்படை உரிமை மீறல் சொல்லி இந்த தீர்ப்பு சொன்னாங்க. அதில் தான் இந்த விஷாகா கமிட்டின்னு ஒன்று நியமித்தாங்க. அந்த 1997 ஜட்ஜ்மெண்ட் விஷாகா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான்கிற இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தான் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே மாநிலங்களும் ஒரு சிறப்பு சட்டமான இந்த போஷ் ஆக்டை கொண்டு வரணும்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் இந்த சட்டம் வந்தது. இந்த ஆக்டில் போஷ் ஆக்ட் 2013 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரே ஒரு செக்ஷன். அது என்னன்னா, ஹவு டு கண்டக்ட் என்கொயரி அண்டர் தி போஷ் ஆக்ட். எதனால் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா, பல நிர்வாகத்தில் நிறுவனங்களில் துறைகளில் இந்த என்கொயரியை சாதாரண டிபார்ட்மெண்ட் என்கொயரிக்கு ஈக்குவலாக நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த சட்டத்தின் கீழே சொல்லப்படக்கூடிய இந்த கமிட்டிங்கிறது சிவில் கோர்ட்டுக்கு ஒப்பான ஒரு ட்ரிபியூனலோட குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ் இதுக்கு கொடுக்குறாங்க. என்ன பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் சமன் பண்ணி அந்த கமிட்டிக்கு முன்னாடி ஆஜராகி ஓத் எடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்யலாம், ஆவணங்களை கால் ஃபார்வர்ட் பண்ணலாம், இடைக்கால உத்தரவுகள் சிவில் கோர்ட்டில் உத்தரவு போடுறாங்க பாருங்கள், ஸ்டே ஆர்டர், அதே மாதிரி உத்தரவுகள் இன்ட்ரீம் ஆர்டர் போடுறதுக்கு கமிட்டிக்கு பவர்ஸ் இருக்குது. அப்போது இது ஒரு குவாசி ஜுடிஷியல் கமிட்டி. ஆனால் இந்த கமிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதன் அதிகாரமும் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியாமல் இருக்குது. அதனால தான் இந்த காணொலியில் நம்ம இந்த கமிட்டியை பற்றி சொல்ல போகிறோம். இந்த கமிட்டிக்கு பேர் என்னென்னா, இதில் 2 கமிட்டி சொல்கிறாங்க ஆக்டில். இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 2 கமிட்டி. 10 தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்சிசின்னு ஒரு கமிட்டி கண்டிப்பாக இருக்கணும். லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அல்லது உள்ளூர் புகார் குழு. இதுக்கு நோடல் ஆஃபீஸர் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். இதுக்கு ஒரு சேர்மன் இருக்கணும், ஒரு என்ஜிஓ இருக்கணும், ஒரு அட்வொகேட்டு, சமூக பணியில் சிறந்தவங்க, இப்படி கமிட்டியில் மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 10 and above எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு, துறைக்கு யாருன்னு பார்த்தா எம்ப்ளாயரே ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு பிறகு அதன் பேர் ஐசிசி கமிட்டின்னு அல்லது உள்புகார் குழு, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இதன் தலைவராக சீனியர் மோஸ்ட் உமன் இருக்கணும். சப்போஸ் அந்த துறையில் இல்லைன்னா வெளியே இருந்து எடுத்துக்கலாம். ஒரு அட்வொகேட் இருக்கணும், என்ஜிஓ இருக்கணும். இதே மாதிரி விமன் டே வெல்ஃபேருக்காக யார் யார் பங்களிப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்களையும் வச்சுக்கலாம். இதுதான் இந்த கமிட்டி. இந்த கமிட்டியை அந்தந்த துறைகள் கான்ஸ்டியூட் பண்ணலைன்னா முதல் முறையான அஃபென்ஸுக்கு 50,000 ரூபா ஃபைனு, 2வது முறை அதே அஃபென்ஸ் தொடர்ந்தால் அந்த நிறுவனத்தின் லைசன்ஸை ரத்து செய்யலாம். இது சட்டத்தில் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி விசாரணைக்கு கொண்டு போகணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு சட்டத்திலையும் வழக்கிற்கான வியாஜ்யம் மூலம் போகணுமோ, அதாவது காஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் இந்த போஷ் ஆக்டில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்ததுலேருந்து பாதிக்கப்பட்ட பெண் 3 மாதத்துக்குள்ளே அவங்க புகாரை கொடுக்கணும். சரி, 3 மாதத்துக்கு பிறகு காலதாமதமாக வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அடிஷ்னலாக இன்னொரு 3 மாதம் இந்த கமிட்டி கன்சிடர் பண்ணலாம். 3+3 6 மந்த்ஸ்க்கு பிறகு எந்த கம்ப்ளைண்ட்டையும் என்டர்டெயின் பண்ணதுக்கு போஷ் ஆக்டில் இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ ஒரு நிறுவனம்னு எடுத்தாச்சுன்னா அதுக்கு தலைவர்கள் இருப்பாங்க. அதுக்கு கீழே தான் இந்த கமிட்டி இயங்கும்.
அதே மாதிரி வரக்கூடிய தபால்கள் புகார்கள் எல்லாமே என்ன ஆகும்னா ஜென்ரலாக வரும், அல்லது இந்த கமிட்டியை பற்றிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது அவங்க வெப்சைட்லேயோ அல்லது நிறுவனத்தின் வாசலில் எழுதி வச்சுருந்தா அந்த நிறுவனத்துக்கு வரும். அப்போது மற்ற துறைகள்லையோ அதே துறையில் அவங்களுடைய ஹெட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ நிர்வாகத்துக்கோ வந்தால் அவங்க அதை வந்து என்ட்ரி போட்டு இந்த ஐசிசி கமிட்டிக்கோ லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிக்கோ அனுப்பிடணும். அவங்க அந்த அக்ரீட் உமனை கூப்பிட்டு புகாரை 6 காப்பியில் வாங்கணும். அது கூட அட்டாச்மெண்ட் வந்து ஏதாவது ஆவணங்கள் இருந்தால் அது எல்லாம் என்க்ளோஸ் பண்ணி இவங்க ரிசீவ் பண்ணி 7 நாட்களுக்கு உள்ள அந்த ரெஸ்பாண்டன்ட் ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண் யார் மீது குற்றம் சுமத்துறாரோ அவங்க தான் ரெஸ்பாண்டன்ட், டெலிக்யூவன்ட், குற்றம் சாட்டப்பட்டவர். அவங்களுக்கு இதை காப்பீஸை கொடுத்து அவர்கிட்ட இருந்து பதிலை 10 நாளைக்கு உள்ள எழுதி வாங்கி விசாரணை ஆரம்பித்து 90 நாட்களுக்குள் விசாரணையை முடித்து ஆகணும். 90 நாளைக்கு உள்ள விசாரணையை முடித்து 10 நாட்களுக்குள் அவர்களது ஃபைண்டிங்ஸை கொடுத்துடணும். இதுதான் அடிப்படை விஷயம். இது வந்து ஒரு டெக்னிக்காலிட்டி. இதை தவிர்த்து இந்த கமிட்டி எதுவும் பண்ண முடியாது. நிறைய நிறுவனத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் இதை மாதிரி வந்த உடனே கூப்பிட்டு பேசுவாங்க, அல்லது ப்ரிலிமினரி என்கொயரின்னு போடுவாங்க, அல்லது பைலட் என்கொயரின்னு போடுவாங்க. இது எல்லாமே சட்டப்படி செல்லாது. ஏன்னா இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறது 10 பேருக்கு உட்பட்ட தொழிலாளர்கள்னால் எல்சிசி கமிட்டி, எபோவ் 10 எம்ப்ளாயீஸ்னா ஐசிசி கமிட்டி. அப்போது இது ஒரே விசாரணை தான் இருக்க முடியும். மெட்ராஸ் ஹைகோர்ட் இதே மாதிரி ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தின சப்ஜெக்ட்லேயும் பைலட் என்கொயரி நடத்தியும் குவாஷ் பண்ணியிருக்காங்க. பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. போஷ் ஆக்டில் நீங்கள் என்கொயரி நடத்த இருந்தால் ஒரே என்கொயரி தான், அது ஐசிசியாக இருக்கணும் அல்லது எல்சிசியாக இருக்கணும். சரி, இதில் வந்து அடுத்தது ஒரு நமக்கு சில சந்தேகங்கள் வரும் இந்த விசாரணையில். சரி, நம்ம 7 நாளைக்குள்ள இந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரோட காப்பியை ரெஸ்பாண்டண்ட் கொடுக்கணும், அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஆனால் இங்கே சப்போஸ் அவர் வாங்க மறுத்துட்டா என்ன பண்ணுது? கீழே ஒரு குறிப்புன்னு போட்டு நேரில் வழங்கப்பட்டும் இன்னார் தாங்கள் வாங்க மறுத்து விட்டதால் இது பதிவு தபாலில் அனுப்பப்படுகிறது சொல்லி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்டில் அங்கே அனுப்பிடணும் ரெஸ்பாண்டண்ட்டுக்கு. சரி, ஒருவேளை அது அவர் வாங்க மறுத்து திரும்பி வந்தால் அது ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சு இந்த விசாரணையில் ப்ரெசன்ட் பண்ணணும். விசாரணை ஆரம்பித்த பிறகு இதில் மீடியேஷனுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. 2 பேரும் பாதிக்கப்பட்ட பெண் எதிர் மனுதாரம் சமரசமாக போகணும்னா போகலாம். ஆனால் அது மானிட்டரி பேசிஸில் இருக்கக்கூடாது. பணபலனை சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மீடியேஷன் கன்சலேஷன் இல்லைன்னா ஃபர்தராக விசாரணை நடக்கும். இந்த விசாரணையில் அக்ரீட் உமன் ரெஸ்பாண்டன்ட் முன்பு தான் அவருடைய வாக்குமூலத்தை கொடுக்கணும். அவருடைய ஆவணங்கள்லாம் மார்க் செய்யப்படும். அதுக்கு பிறகு ரெஸ்பாண்டண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இவங்களை பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து குறுக்கு விசாரணை பண்ணதுக்கு. இப்படி இது முடிஞ்ச பிறகு ரெஸ்பாண்டன்ட் சைடு அவர் வாக்குமூலம், அது குறுக்கு விசாரணை, அதுக்கு பிறகு முடியுது இந்த விசாரணையானது. இதில் ஒருவேளை புகார் வந்த பிறகு இவர் பாதிக்கப்பட்ட பெண் ஆஜராகலைனாலோ அல்லது விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண் ஆஜராகி எதிர்மனுதாரர் ஆஜராகவில்லை என்றாலோ அப்பொழுது இங்கே விசாரணைக்கு வந்து ஒன்று எக்ஸ்பார்ட்டி பண்ணணும் அல்லது டிஸ்மிஸ் பண்ணணும். 2க்கும் ப்ரொவிஷன் என்னென்னா, சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 முறை அவர்களுக்கு வழக்கை ஒத்தி வைத்து 15 நாட்கள் டைம் கொடுத்து ஒரு சமன் அனுப்பி அதன் பின்பு தான் இது முடிவு செய்யப்பட வேண்டும். இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இருதரப்பினருமே அட்வொகேட்டை வச்சுக்க முடியாது. இந்த ப்ரொசீடிங்ஸில் அட்வொகேட் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அவங்க வழக்கை அவங்க தான் நடத்தணும். இதில் இந்த கமிட்டிக்கு இன்டரிமா ஆர்டர்ஸ் போடுறதுக்கு அதிகாரம் உள்ளது, சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிசர்ச் ஸ்காலர் ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்க சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு பேராசிரியர் மீது புகார் நடக்குதுன்னா அந்த விசாரணையில் அவர் அந்த பாதிக்கப்பட்ட பெண் பேராசிரியர் என்னை பற்றி எந்த ரிப்போர்ட்டும் எழுதக்கூடாது, என் டிசி ப்ரொசீட் பண்ணக்கூடாது, வேறு
துறைக்கு அவரை மாற்ற வேண்டும் அல்லது எனக்கு வேறு இதுக்கு மாற்றி கொடுங்க வேறு பேராசிரியர்னு சொன்னால் நிர்வாகம் மாற்றி தான் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த துறையில் பணியாற்றக்கூடியவரை அந்த ரெஸ்பாண்டை மாற்ற வேண்டும் என்று கூறினால் இந்த கமிட்டி நிர்வாகத்துக்கு உத்தரவு போடுவதற்கு அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தலாம். இது ஒரு நல்ல ஒரு பவர்ஸ். டிபார்ட்மெண்ட் என்கொயரி மாதிரி இது கிடையாது. ஐசிசி கமிட்டி எல்சிசி கமிட்டிக்கு ஒரு ட்ரிபியூனலுக்கு ஒப்பான அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஃபைண்டிங்ஸில் இந்த இதில் போஷ் ஆக்டில் ஃபைனலாக ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்னா அது தவறான புகார் கொடுத்த அந்த பாதிக்கப்பட்ட பெண் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கமிட்டிக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் நிரூபிக்கப்பட்டால் ரெஸ்பாண்டண்ட்டுக்கு ப்ரொமோஷனை கட் பண்ண முடியும், இன்க்ரிமெண்ட் கட் பண்ணலாம், கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண சொல்லி உத்தரவு போடலாம், அவங்கள டெர்மினேட் பண்ணதுக்கு கூட அதிகாரம் இருக்குது. அதனால் இந்த போஷ் ஆக்டுங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டம் எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிற இந்த பதம் டெஃபினிஷன் வரையறை மிகப்பெரிய லெவலில் கொடுக்குறாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ஃபிசிக்கல் கான்டாக்டை மட்டும் கிடையாது, ஒரு அன்வெல்கமிங் இது கூட கிடையாது. ஒரு பெண் விரும்பாத எந்த செயல்கள் செய்தாலும் அது இந்த டெஃபினிஷன் கீழே வரும். அவள் இந்த பெண் சொல்லாமலே அவள்கிட்ட போய் ஃபோன் நம்பர் கேட்டாலோ, ஒரு பெண்ணுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாலோ, அல்லது விரும்பாத தகாத வகையில் உடல் ரீதியான ஒரு ஷோ காட்டினாலோ எல்லாமே இந்த டெஃபினிஷனில் வரும். இது ஒரு சீரியஸான மேட்டர். இதில் எஃப்ஐஆர் கூட போடப்பட்டு வழக்கு நடத்தப்பட்டு தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சட்டம்ங்கிறது ஒரு வாழ்வியல் சட்டத்தில் ஒன்று. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது இன்னைக்கு இப்போ பேப்பரில் பார்க்குறோம், பல விஷயங்கள், பல அதிகாரிகள், பல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க இந்த சட்டம் தெரியாமல் தவறுகள் பண்ணி ஜெயிலுக்கு போகிறாங்க. ஆகவே இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க. இது நமக்கு ஒரு அவசியமான ஒரு சட்டம்.